ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. டிசம்பர் 10க்கு மேலே சந்திரன் செவ்வாய் இணைவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, சில ராசிகள் ஆபத்தில் சிக்க போகிறது அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லப்பட்டிருக்கு. சந்திரன் செவ்வாய் இணைவது ஒன்றுக்கொன்று முரண்படும் இரண்டு சக்திகள் எந்த வீட்டிலும் சந்திக்கும் போது உங்களை மனக்கிளர்ச்சி, கோபம், சுறுசுறுப்பு, வாக்குவாதம், பிடிவாதம், புதுமையாக மாற்றம் உங்களுக்குள் தோன்றும். சந்திரன் செவ்வாய் இணைவதால் சகல பணியாளர்கள் கூட்டாளிகளுடனான உறவுகளை பற்றி கவலைப்படாமல் தொழில்முறை முன்னணியில் பணி அட்டவணையில் உங்களை கூடுதல் அர்ப்பணிப்புடன் செய்யக்கூடிய இந்த செயற்கை இணைவதால் எந்த ஒரு துறையிலும் உங்கள் செயல்களில் நீங்களை எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பயன்கள் மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரக மாற்றமும் அனைத்து ராசிகளும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். பெரும்பாலும் 2024 கடைசி கிரக பெயர்ச்சி செவ்வாய் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கும் போது நிகழ்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. டிசம்பர் 10 முதல் இந்த கிரக சேர்க்கையின் பலன்கள் குறிப்பிட்ட ராசிகளில் தான் பிரதிபலிக்க இருக்கிறது. இந்த கிரக பெயர்ச்சி அவற்றின் சொந்த ராசியில இருந்து நடைபெறுவது கூடுதல் சிறப்பாகும். சந்திரன் கடக ராசியிலும் செவ்வாய் மேச ராசியிலுமே இடம்பெயருது. டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 15 2024 வரை இந்த கிரக பயிற்சி குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு பல சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த கிரக பயிற்சி இந்த ராசிக்காரர்களை பெரிய சாதனைகளை நோக்கி அழைத்து செல்லும். எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த கிரக சேர்க்கையால் சிறப்பான பலன்களை அடைய போகிறீர்கள் அப்படின்றதான் இந்த பதிவின் மூலமாக நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட முதல் ராசியாக மேசராசி தாங்க இருக்குது. மேசராசிக்கு இந்த கிரக சேர்க்கையால் அதிர்ஷ்டம் அப்படின்றது அதிகரிக்கும். திடீரென ஏற்படும் தொழில் முன்னேற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். வேலையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய செயல்திறன் காரணமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வருமான அதிகரிப்புக்கான சந்திப்பும் காணப்படும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலன்களை சந்திக்க போகக்கூடிய காலமாக தான் இந்த கிரக பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் மேசராசி அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய உறவினர்கள் இல்லை நண்பர்கள் யாராவது மேசராசியில் இருந்தாங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் அடுத்து வரக்கூடிய ராசி அப்படின்னா மிதுன ராசி தான். மிதுன ராசிக்காரர்கள் இந்த கிரக சேர்க்கையால் அபரிமிதமான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. இந்த கிரக பயிற்சி பெரும்பாலும் வேலையின் அடிப்படையில் சாதகமான பலன்களை பெறுவதற்கும் வழிவகுக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேவைப்படுபவர்களுக்கு இப்போது நல்ல வேலை கிடைக்கும். இதனால் வருமானமும் அதிகரிக்கக்கூடும். வியாபாரிகளுக்கு வருமானம் இரட்டிப்பாக வளரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கிய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்துமே விடுபடலாம். இந்த வகையில் அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கிரக சேர்க்கையால் பல நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த பயணங்கள் அவர்களுக்கு பெரிய லாபத்தையுமே கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய நீண்ட கால வேலைகளும் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்திறன் அப்படின்றது அதிகரிக்கும். உங்களுடைய உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கூடுதல் வருமான ஆதாரங்கள் அவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் அடுத்த ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர் தான். சந்திரனும் செவ்வாயும் இணைவது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை தரப்போகக்கூடிய காலமாக தான் இந்த கிரக பயிற்சியுடைய காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய திடீர் பலன்களால் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விதமாக தான் இருக்கும். வேலை விஷயத்தில் அனைத்தும் சாதகமாக நடப்பதால் அலுவலகத்தில் எந்த நெருக்கடியான சூழலும் உங்களுக்கு ஏற்படாது. பல சாதனைகளால் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேடி வரும். மாணவர்களின் ஆர்வம் அதிகரிப்பதால் படிப்பில் அவங்களுடைய பெரிய சாதனையும் செய்ய முடியலாம். அவர்களின் நிதிநிலை திடீரென அதிகரிப்பது அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்களும் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு
உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ராசி மீனராசி அன்பர்கள் தான். செவ்வாய் சந்திரன் இணைவு மீனராசியினருக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்குங்க. அரசாங்கம் கொடுக்கும் சில சலுகைகள் அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தும். அலுவலக வேலைகள் அனைத்தும் சரியாகவும் எளிதாகவும் முடிவடையும். அவங்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் அவங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கும். பணியிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்களுடைய மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த கிரக சேர்க்கையின் தனித்தன்மையால் வாழ்க்கையே சிறப்பாக மாறும் அப்படின்னும் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சியானது ரொம்ப நல்ல கிரக காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மீதம் இருக்கக்கூடிய ராசினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு தொடர்ச்சியாக பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தில் 12 ராசிகளும் 12 வீடுகளும் இருப்பதை நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சந்திரன் செவ்வாயுடன் மோதுவதற்கான வாய்ப்புகள் 12இல் 1 அப்படின்றத தான் குறிக்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மேசராசியின் 2ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதாக சொல்லப்பட்டால் அதே ராசியில் செவ்வாய் இருப்பது 12இல் ஒருவராகவும் 2வது வீட்டிலும் அதுவே உண்மை அப்படின்னு அஸ்ட்ராலஜி பிரகாரமாக சொல்லியிருக்காங்க. கிரகத்துடைய ஒவ்வொரு 12வது நபருக்கும் யோகா இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த நபர் செழிப்பு செல்வத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்றதே தான் இந்த கிரக நிலைகள் குறிக்கிறது. இது நம்மை சுற்றி நம்ம பார்ப்பது மட்டும் இல்லை, யோகா உருவாக கூடுதல் சூழ்நிலைகளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் அதிகபட்சம் 2.25 நாட்களுக்கு ஒரு ராசியில தங்கியிருப்பதாகவும் இல்லை அப்படின்னா ஒரு ராசியின் வழியாக பயணிப்பதாகவும் சொல்றாங்க. ஆனால் செவ்வாய் 1.5 மாதங்களுக்கு ஒரு ராசியில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுது. இதன் விளைவாக 2.25 நாட்கள் நீடிக்கக்கூடிய ஒரே ராசியில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்து அமைந்தால்தான் யோகம் உருவாகும் அப்படின்றது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதாவது 2.25 நாட்கள் யோகா சுறுசுறுப்பாக இருக்கும். இதோட விளைவாக இந்த யோகா வெற்றிகரமாக செயல்பட மற்ற அளவுகோலை பூர்த்தி செய்யும் அப்படின்னும் 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருப்பது ஒரு புறம் இருந்தாலுமே யோக விருத்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் இவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் செயல்படணும். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் இருவரும் ஜாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த கிரக நிலைகள் உணர்த்துவதாகவுமே சொல்கிறாங்க. செவ்வாய் சந்திரன் தொழில்நுட்ப ரீதியாக 4 ஜாதக சேர்க்கைகளை உருவாக்க முடியும். அதுதான் சந்திரமங்கல யோகத்தை உருவாக்க தகுதியாக இருக்கிறதாகவும் நேர்மறை செவ்வாயும் சாதகமான சந்திரனும் இணைந்திருப்பது மட்டுமே அத்தியாவசிய பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். மற்ற 3 இணைகள் தீங்கு விளைவிக்கக்கூடும். சந்திரன் மற்றும் உதவும் செவ்வாய் தீங்கு விளைவிக்கும். செவ்வாய் மற்றும் நன்மை தரக்கூடிய சந்திரன் தீங்கு விளைவிக்கும். இரண்டுமே நோக்கம் கொண்ட விளைவுகளை வழங்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சேர்க்கைகள் அனைத்தும் யோகாவின் நன்மையான அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற நேர்மறை மற்றும் எதிர்மறை கிரகங்களுடைய விளைவு இருப்பிடம் ஆகியவற்றை கருத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா யோகாவின் ஒட்டுமொத்த விளைவுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த சந்திரன் இணைந்த செவ்வாய் யோகம் அப்படின்றது பூர்வீகமாக பணம் சம்பாதிக்க கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த கலவையாக தான் இந்த காலகட்டம் இருக்கிறது. சந்திரனும் செவ்வாயும் தனி நபருடைய ஜாதகத்துடன் இணையும் போது சந்திரமங்கல யோகம் நம்மளுக்கு கிடைக்கும். மகாபாக்கிய யோகா அப்படின்றது அதோட மற்றொரு பெயராகவே சொல்கிறாங்க. நிதி வெற்றியை தவிர இது உள்ளூர் மக்களுக்கும் சமூகத்தில் மிகுந்த மரியாதையும் புகழையுமே நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடும். சந்திரன் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் மன வலிமையுடன் தொடர்புடையது. அதே நேரத்தில் செவ்வாய் கடினமான உழைத்து உங்கள் வாழ்க்கை நோக்கங்கள் அனைத்தையும் அடையக்கூடிய திறனை அளிப்பது தான் செவ்வாய் கிரகம். இருந்தாலுமே சந்திரனும் செவ்வாயும் அதிர்ஷ்ட கிரகங்களுடன் இணைந்து பார்க்கிறப்போ தனிநபர் அடிக்கடி நேர்மறையான முயற்சிகள் மூலம் பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னும், மாறாக அவங்க சாதகமற்ற கிரகங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டால் பணம் நேர்மறையற்ற வழிகளில் பெறப்படுதும் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. இப்போ நம்ம பார்த்திருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கு ரொம்பவே யோகம் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கிறது அப்படின்னும், இந்த செவ்வாயும் சந்திரனும் இணைவதால் நம்ம பார்த்த இந்த 5 ராசிக்காரர்களுக்கு 12
ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் கல்வி தொழில் வியாபாரம் நிதி நிலைமைகளில் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னும் அவங்களுடைய உடல் நிலைகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சந்திரனும் செவ்வாயும் இணையக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் இணைவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இதனால் வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.